अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாத்துலேயுமே பிழை இருக்கும். 100 ஜாதகம் பார்த்தோன்னா ஒரு 80 ஜாதகங்களில் பிழை இருக்கும். 4.5னா 4.5க்கு பறிக்கவே மாட்டீங்க. 1 4:28 இருக்கும், இல்லை 4:31 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பொதுவாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு ஜாதகம் மாறுமான்னு கேட்டால் எவ்ரி 50 செகண்ட்ஸ் 48லேருந்து 50 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஜாதகம் மாறக்கூடிய பிராப்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக உண்டு. இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா பர்த் டைமில் பார்க்கும்போது 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறந்திருக்கோம்ல, அதுதான் எவிடன்ஸ். அதனால் பொதுவாக ராசியாதிபதி, லக்னாதிபதி, அப்புறம் மாரகாதிபதி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருஷம் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கும். இப்போ சூரியன் ஒரு இடத்துல நீச்சம் பெறார் ஐப்பசி மாதத்துலனா அந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் நீச்சம். அப்போ எல்லாருக்குமே அப்பானால பிரச்சனையாக கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டைமை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஐப்பசி மாதத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம சொன்னது நடந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் சரி, நேரடியாக என்ன சில இடங்களில் பார்க்கும்பொழுதும் அதை ரொம்ப ஒரு மிகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறது, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, கடகத்தில் குரு உச்சமாக உட்காந்துருக்கிறது 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் குரு அந்த இடத்துலேருந்து வக்கரமாகிறார். சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறதுனால சூரியன் துலாத்தில் உட்காந்துருப்பார். செவ்வாய் புதன் ரெண்டும் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து துலாத்தில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் எவ்ரி 2.5 days there is a சேஞ்சுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒரு வேளை குரு இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ அல்லது மகரத்துலேயும் வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனியும் சரி, கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ மீனத்துலேயோ மகரத்துலேயோ ஒரு வேளை உங்களுடைய சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கும், கெட்டதே நடக்காது. ரெண்டாக பிரிச்சிடலாம். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், நவம்பர் 15க்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஒருவேளை யாருக்கும் ஜாதகத்தில் வக்கரமாக எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டால், வக்கரமாக இல்லாத கிரகங்கள் ஒரு வேளை இருக்கும் பட்சத்தில் விருச்சிகம், கடகம், மகரம், அதுக்கப்புறம் மீனம், இவங்களுக்கெல்லாம் செம்ம டைமிங், அருமையாக இருக்குது. சரியா? ஒருவேளை உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இவங்களுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 ராசி ஒரே மாதிரி தான் வரும். அதனால் பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மெயினாக சிம்மம், மேஷம், அதுக்கப்புறம் தனுசு, இந்த 3 ராசிகளும் சத்த கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணவரவுகள், தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா, மிதுனம், துலாம், கும்பத்துக்கு நல்ல பணம் வரும். மகரத்துக்கும் பணம் வரும். பேசிக்கலாக நவம்பர் மாதத்தில் பணமழை கொட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு? கொடுத்த பாக்கி, அரியர் பணம், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விதமான பணம், இதெல்லாம் மெயினாக மிதுனம், துலாம், கும்பம், மகரம் இவாளுக்கெல்லாம் வரப்போகிறது. இன்க்ளூடிங் கடகத்துக்கும் வரும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு வாங்க போகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறோம் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக விருச்சிகம், கடகம், கன்னி, மீனம், ரிஷபம், மகரம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அப்பாடா கொஞ்சமாக நான் வெளியே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் 100% கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த 6 ராசிகளும் கண்டிப்பாக உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கரெக்டாக செட் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் செம்ம சூடாவீங்க, பயங்கர டென்ஷன், அடி போலி பயங்கரமான கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு. விருச்சிகம், கடகம், அதே மாதிரி ரிஷபம், மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பொத்துண்டு வரும். ஏன்னா வேணுன்னே டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை என்று வந்து விட்டால் நவம்பர் மாதத்தில் ஜெயிக்கிறது நீங்கள் தான். சண்டை யார் போடுறது? சூரியன், செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. சட்டை கிழியாமல் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும், மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். பிரிவு கூட ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு என்னென்னா வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு 15 days 10 days எங்கேயாவது அவுட் ஆஃப் கண்ட்ரி, அவுட் ஆஃப் ஸ்டேட்டு கொஞ்சம் வெளியே போய் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். பட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு பணத்தில் பஞ்சம் கிடையாது, அதிகாரத்தில் பஞ்சம் கிடையாது. அதிகாரம் கண்டிப்பாக கைக்கு வரும். யாரெல்லாம் டாக்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். டாக்டர்ஸ்க்கு சில இடங்களில் நல்ல விஷயம் நடந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சர்ஜரிஸ்லாம் கரெக்டான டைமுக்கு பண்ணுறீங்களா, கரெக்டான விஷயத்த கையில் எடுக்கிறீங்களான்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய அனாலிசிஸில் சில தவறுகள், ஈகோனால் ஏற்படக்கூடிய தவறுகள் வீட்லேயுமே ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஸோ மெயினாக இந்த டைமில் வந்து வாடகைக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களும் சரி, ஓனர்ஸாக இருக்கிறவங்க அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது. இந்த டைம்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த ட்ரைனேஜ்லாம் தோண்டி போட்டுருவாங்க. அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதனால ப்ரெஷர் ஏறும், வண்டி வெளியே எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த பார்க்கிங் படத்தில் பார்க்குற மாதிரி விசித்திரமான பிரச்சனைகள்லாம் பொதுவாக மிதுனத்தை கொடுத்துட்டுருக்கும். பட் இன் ஜென்ரல் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2ஆம் இடம் குரு போய் உச்சஸ்தானத்தை உட்காந்துருக்கு, திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கனால தாராளமான பண வரவுகள் கொடுக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். யாருமே எளிதில் உங்களை அவமரியாதைப்படுத்த மாட்டாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. பட் அட் தி சேம் டைம் பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக தப்பாக நமக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அந்தளவுக்கு சண்டை போடாமல் இருக்கிறது தான் பெட்டர். இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்களில் தான் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டைகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் போட்டாலும் சரி அந்த கேஸ் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிதுனத்துக்கு நவம்பர் மாதம் செம்மையாக இருக்குது. ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம், ராஜசமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் 85% இருக்கிறது. வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.